குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நிஃப்டி 50 எல்லாருக்கும் நல்ல அமோகமான ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 24,685. அதை இன்றைக்கி பார்த்தீங்களா? அங்கேருந்து அவன் இறங்க ஆரம்பித்தவன் இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். அது நம்மளோட அடுத்த சப்போர்ட்டு சொல்லலை, அந்த 24,544 வரையும் இறங்கிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் கொஞ்சம் புல்லிஷ் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்க ஆரம்பித்தவன் நம்மளை அடுத்த சப்போர்ட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த சப்போர்ட்டு 24,456 வரையும் வந்தான். இதில் 2 தடவை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நிஃப்டி 50 ப்ராஃபிட்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நீங்கள் யாராவது இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரியான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு மேடம். அவங்க அந்த ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டண்ட் 24,685 தொடும்போது அவங்க வாங்கியிருந்ததாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. கேட்கவே நல்லா சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நானும் அப்போ தான் எடுத்திருந்தேன். எனக்கும் அது ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஏன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டை நம்ம கணிச்சிருந்தோம். ஏன்னா அவன் அந்த 24,685 அதை தொட்ட உடனே அவன் கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். விழ ஆரம்பித்தவன் இன்றைக்கி ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நாளைக்கு இந்த ப்ராஃபிட் எல்லாம் அவன் எரேஸ் பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று எஃப்ஐஎஸ் மைல்டாக செல் பண்ணியிருக்காங்க. அவனோட அந்த கேஷ் மார்க்கெட்டை முந்தா நேற்றே, அதாவது மண்டேவே ஓரளவுக்கு அதை ப்ராஃபிட்டு கொண்டு போயிட்டுருப்பானுங்க. ஏன்னா என்ன லாஸ் ஆச்சோ அதே கெயினுக்கு 232க்கு நேற்று முடிச்சிட்டாங்க. 223, 25க்கு முடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பாக அது ப்ராஃபிட்கே வந்துருக்கும், அவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்கினது. அதனால் பிடிச்சி அடிக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்க டெரிவேட்டிவ்ஸ்லேயும் ஃப்யூச்சர்ஸ்லேயும் ஷார்ட் ஹெவியாக இருக்குது. அந்த ஷார்ட்டை இந்த மந்த்து வரையும் அவங்க யூஸ் பண்ணுவானுங்கன்னு தான் எனக்கு மைண்டில் தோணுது. இன்றைக்கி கண்டிப்பாக நேற்று லாஸை எரேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை நிஃப்டி 50 தொட்டவனையும் கீழே விழுவான்னு சொன்னேன், அதே தான் நடந்திருக்கு. அநியாயத்துக்கு கீழே விழுந்தாங்க அதை தொட்டுட்டு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம்னா, நான் இன்றைக்கி சென்செக்ஸில் ப்ளே பண்ணலை. இருந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு அதுக்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் போய் செக் பண்ணி பார்த்தா செமையாக ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருக்குது. கால் சைடில் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக வந்துக்கிட்டே இருக்காங்க சென்செக்ஸ். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்றதுனால சென்செக்ஸில் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக வந்துட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பித்தாங்க. அவனும் இறங்கிட்டு தான் இருந்தான். நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தது 80,343, கரெக்டுங்களா? அதை அவன் காலையிலே வரும்போது டச் பண்ணுற ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், 15 மினிட்ஸில் ஒரு 20 பாயிண்ட் தான் கம்மி. அது வரையும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனான். ஒரு 4 கேண்டிலோ 3 கேண்டிலோ ஃபுல்லாக புல்லிஷ், நல்ல மூமெண்ட்டு. 300-400 பாயிண்ட் ஏறிட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் இறங்க ஆரம்பித்தவன் இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ மணி என்ன, 3:30 ஆக போகுது. இன்னமும் அது இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் சென்செக்ஸில் எந்த ட்ரேடும் இன்றைக்கி பண்ணலை. எனக்கு நிஃப்டி 50லேயே லாபகரமாக இன்றைக்கி இருந்தது. அதனால் இன்றைக்கி நிஃப்டி 50ல் லாபத்தோடு க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொருத்தரும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆடியோவை பார்க்குறவங்க. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் யாராவது இன்றைக்கியாவது லாபம் பண்ணிங்களா? பண்ணியிருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க யூடியூப்பில். எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சில பேர்லாம் பார்க்குறீங்க, சில பேர் கமெண்ட் போடுறாங்க. பார்க்குற எல்லாருமே கமெண்ட் போட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் நல்லபடியாக லாபகரமாக முடிஞ்சது. நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. நிஃப்டி 50ல் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதை தான் நான் எப்போவுமே சொல்கிறது, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை
உன்னிப்பாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நம்ம அந்த இடத்த நம்ம ப்ராஃபிட்கான இடமா மாற்றலாம். என்ன ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஒரு 30 இல்லைன்னா 20 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். இன்றைக்கி நீங்கள் நிஃப்டி 50ல் 24,685 அந்த லெவல் வரும்போது ஒரு 20-30 பாயிண்ட்டு நீங்கள் போட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகிருக்காது. ஏன்னா நான் 27 பாயிண்ட் என்னமோ போட்டிருந்தேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. அது ஆகாது. ஏன்னா எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியுதுனால தான் நான் அதை வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா டெக்னிக்கல்லையும் அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு தான். அதனால் நான் அதை அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னது. நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ் அந்த பேட்டர்னை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அக்யூரேட்டாக அங்கே வந்து நிஃப்டி 50 வந்து தொட்டுட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கான்றது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் சென்செக்ஸுக்கும் நிஃப்டி 50க்கும். ஈவினிங் மேலே நான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை போஸ்ட் பண்ணுறேன். சென்செக்ஸுக்கும் நிஃப்டி 50க்கும் நம்ம அதில் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் அது எப்படி யூஸ் ஆகுன்றதை நம்ம ஈவினிங் ஆடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.